3.5 சென்ஸ் லேண்ட் ஏரியாவில் 30 அடி மெயின் ரோட்டு மேலே கிழக்கு பார்த்த மாதிரி ப்ரீமியம் 3BHK டியூப்ளெக்ஸ் டைப்புல 16க்கு 20 ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், 16க்கு 16 லிவிங் ஹால், 10க்கு 14 கிச்சன் கம் டைனிங், பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூம். மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லான்ச் ரூம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே 2 மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அட்டாச்சு டாய்லெட், ஒரு பிரைவேட் பால்கனியோட ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு சேல்க்கு அவைலபிள் இருக்குதுங்க. 3.5 சென்ஸ் இடத்துல 2450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டப்பட்ட 3BHK வீடுங்க. 30 அடி மெயின் ரோடு மேலே கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பாருங்க, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் வந்துட்டு நீட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து நமக்கு பால்கனி ஏரியாவில் வந்து ஜாலி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வந்து நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோன்னா வந்துட்டு 16க்கு 20 மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 கார் தாராளமாக நீங்கள் நிறுத்தலாம். 16க்கு 20 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டோட வடகிழக்கு மூலையில் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நீங்கள் தாராளமாக நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்லா ஷெட் பேக் கொடுத்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் 10 ஃபீட் வரைக்குமே வால் டைல் லே பண்ணி இந்தியன் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்கோம். ஹால் ஏரியாலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ PVC பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்து, டிவி யூனிட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நமக்கு ஷோகேஸ்க்கான யூனிட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து, பேக்ரவுண்டில் வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 மெஷர்மெண்ட்டில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நமக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ஸ்டுடியோ லைட் வர மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்து பேஸ் யூனிட்ஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆத்தங்குடி டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் மேட் ஃபினிஷிங்கில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்துட்டு ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டைப்பில் விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ப்ராப்பரான வாஸ்து பிரகாரம் அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்து, பேஸ் யூனிட்ஸ் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே கலர் பேட்டர்னில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹேங்கிங் லைட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு வந்துட்டு டைனிங் ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷன் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் ஏரியா கீழே வரக்கூடிய ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷ் பேஷன் பேஸ் யூனிட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து UPS வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அண்ட் வாஷிங் மிஷினுக்கான இன்லெட் அவுட்லெட் எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த ஏரியாலே பண்ணி கொடுத்துருக்காங்க உக்ரிட்டி ஏரியாவில். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறது தான் அந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. நிறைய கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே 10க்கு 10 10க்கு 8 இருக்குது. ஸோ பெரியவங்க தங்க ரூம் கொஞ்சம் ஸ்பேசிஸாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசிஸான மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக இதுலேயும் வந்து நமக்கு 10 ஃபீட் ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோ கிராஸ் வென்டிலேஷனுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே டாய்லெட்ஸ் தான். 3 டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்டாச்சு டாய்லெட். 3மே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் மேட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு டைல் வந்து லே பண்ணி கொடுத்து, மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷால்வுட்டில் வந்து ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு நமக்கு வந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனி வீடு நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் லெவலில் பார்க்கும்போது இந்த வீடு உங்களுக்கு பக்காவாக சூட்டபுள் ஆகும். ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் லே பண்ணி கொடுத்து நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஹேங்கிங் லைட், சாண்டிலிவர் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லான்ச் ரூம் பார்த்துட்ருக்கோம். 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அந்த ஏரியா அமைச்சு கொடுத்து OTS எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கு 16 ஃபீட் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்து வார்ட்ரோப் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போக காட் எல்லாமே வந்து அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கலர் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா தீம் எல்லாமே வந்துட்டு டிவி யூனிட் ஆகட்டும், லாஃப்ட் கவரேஜ், காட்டோட இது எல்லாமே வந்துட்டு ஒயிட் வித் டார்க் ப்ளூ அப்படின்ற கலர் பேட்டர்னில் வந்து நீட்டாக தீம் பேஸ் பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாய்லெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரீமியம் லுக்கில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெஸ்டார்ட்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு டாய்லெட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த இதை வந்து நீங்கள் இதை விசிட் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் அனதர் பெட்ரூம், இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிங் சைஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16 அடி ஃபுல்லாகவே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி அதிலே நமக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து நல்ல பெரிய சைஸில் விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டே டைம்லேயுமே வென்டிலேஷன் நல்லா வர மாதிரி விண்டோஸ் எல்லாமே பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் ப்ரௌன் தீமில் தான் வந்து இது வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அனதர் டாய்லெட்டுங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வால் டைல்ஸ் எல்லாமே
நல்லா ப்ரீமியம் லுக்கில் லே பண்ணி கொடுத்து வென்டிலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நமக்கு இந்த டாய்லெட்டில் தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. சோப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஆகட்டும், உங்களுக்கு அதுபோக டவல் பார் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து குடி வரலாம். அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ப்ரைவேட் பால்கனி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே ஜாலி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது இந்த மாதிரி ஜாலி ஒர்க் தாங்க. ஆக்சுவலாக பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெத்தட் இப்போ வந்து மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சூப்பரான லுக்கில் வந்து இந்த பால்கனி வந்து அமைச்சு கொடுத்து பேனலிங் ஒர்க் எல்லாமே சீலிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கு ரொம்ப கசகசன்னு இல்லாமல், ஜாஸ்தியாக கொடுக்காம, கலர் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி இல்லாமல் போதுமான அளவு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேணுமோ அதை மட்டும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு ஸ்டேர்கேஸ் ரூமே வந்து கொடுத்து அதுக்கு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்து பில்லர்ஸ் எல்லாமே வந்து டம்மி கங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராடு கரோட் ஆகிற அளவுக்கு இல்லாமல். ஸோ மேலே 2 ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூர் பக்கம் வடமதுரையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. என்னுடைய பட்ஜெட் 1.5 crore புட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.